தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விசும திட்டத்தில் அதிரடி மாற்றம், வெளியான முக்கிய அறிவிப்பு. விலை உயர்வை தாங்க தயாராகுங்கள், இலங்கை மக்களுக்கு அரசின் அறிவிப்பு. ஈரானிய கப்பல் விவகாரம், இலங்கையின் இறைமைக்கு அமெரிக்கா அங்கீகாரம். இலங்கையின் பல மாவட்டங்களில் கடும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. 2026 இறுதியில் உலகளாவிய ரீதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, ஆய்வில் அதிர்ச்சி. மட்டக்களப்பு செங்கலடியில் சுகாதார விதிகள் மீறிய உணவகம் நீதிமன்ற அனுமதியுடன் மூடப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்விஸ்ம திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது எனவும், எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் ஏற்படும் தட்டுப்பாடு காரணமாக விலை உயர்வு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது எனவும் வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் பதற்றமான சூழல் முழு உலகிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாகும். குறிப்பாக கடல் வழி பாதைகளை பயன்படுத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளுக்கும் இது பெரும் சவாலாக மாறியுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் குறைந்தால் விலைகள் உயருவது இயல்பான ஒன்று. இந்த விலை உயர்வை உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாமும் அந்த தாக்கத்தை சுமக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலையாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார். ஏற்கனவே உலக சந்தையில் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் இலங்கையின் இறக்குமதி பொருட்களின் விலையிலும் எதிரொலிக்கும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய கப்பல்கள் மற்றும் அதன் மாலுமிகள் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் இறைமையை முழுமையாக மதிப்பதாகவும் அதனை அங்கீகரிப்பதாகவும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கடல்சார் விவகாரங்களில் இலங்கை எடுக்கும் தன்னாதிக்க முடிவுகளுக்கு அமெரிக்கா தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் எல்லைக்குள் இருக்கும் ஈரானிய மாலுமிகள் தொடர்பான விடயங்களை இலங்கை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே கையாள முடியும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவும் சூழலில் இலங்கையின் நிலைப்பாட்டை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளமை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, வவுனியா, மன்னார், அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் இவ்வாறு வெப்பநிலை நிலவக்கூடும். அதிகரித்து வரும் இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள அதிகளவு நீர் அருந்துதல் மற்றும் நிழலான இடங்களில் தங்கியிருத்தல், வெள்ளை அல்லது மென்மையான நிறத்திலான ஆடைகளை அணிதல், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்துதல், இயன்றவரை கடுமையான வெளிவேலைகளில் ஈடுபடுவதை தவிர்த்தல் ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக மசகு எண்ணெயை தாண்டி உலகளாவிய உர உற்பத்தி மற்றும் விநியோகம் பாரிய சரிவை சந்தித்துள்ளது. உலகின் மொத்த உர வர்த்தகத்தில் 1/3 பங்கு ஹார்முஸ் நீரிணை ஊடாகவே நடைபெறுகிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடியுள்ளதால் கடந்த ஒரு வாரத்தில் சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $60 முதல் $80 வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. நைட்ரஜன் உர தயாரிப்புக்கான முக்கிய மூலப்பொருளான இயற்கை எரிவாயுவின் விலை 30% அதிகரித்துள்ளமை இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் MM இஜாஸ் சுட்டிக்காட்டியது போல இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் தங்களது உரத் தேவையில் 90% இறக்குமதியையே நம்பியுள்ளதால் இந்த முடக்கம் அந்நாடுகளின் விவசாயத்துறையை பெரிதும் பாதிக்கும். உர விநியோக தடையானது பயிர் விளைச்சலில் 20% முதல் 30% வரை வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் 2026 ஆண்டின் பிற்பகுதியில் உலகளாவிய ரீதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் பாரிய விலை உயர்வு ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக அரிசி, கோதுமை மற்றும் சோள உற்பத்தியில் இந்த தாக்கம் நீண்டகால அதிர்வுகளை உண்டாக்கும் என ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் மனித பாவனைக்கு உதவாத மற்றும் வண்டுகள் நிறைந்த உணவுப் பொருட்களை கொண்டு உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட உணவகம் ஒன்றுக்கு எதிராக ஏறாவூர் நீதவான் நீதிமன்றம் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த உணவகத்திற்கு $70,000 அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அதனை தற்காலிகமாக மூடவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் வழிகாட்டலில் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களான தவேந்திர ராஜா, அமுதமாளன், மனோகரன், ஹிஷாந்தராஜா ஆகியோர் இணைந்து செங்கலடி பிரதான வீதியில் அமைந்துள்ள உணவகங்களை சோதனையிட்டனர். இந்த சோதனையின் போது குறித்த உணவகம் பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை கண்டறியப்பட்டது. குறிப்பாக உணவகத்தின் கழிவுநீர் முறையான வடிகால் வசதியின்றி திறந்த வெளியில் வெளியேற்றப்பட்டமை, உணவு தயாரிப்பதற்காக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த கோதுமை மா, வடைப்பருப்பு, மைசூர் பருப்பு மற்றும் கடலை ஆகியவற்றில் பெருமளவிலான வண்டுகள் காணப்பட்டமை. இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர் தவேந்திர ராஜாவினால் ஏறாவூர் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதவான் பின்வரும் கட்டளைகளை பிறப்பித்தார். அபராதம், உணவக உரிமையாளருக்கு $70,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. தற்காலிக தடை, உணவகத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட சுகாதார குறைபாடுகள் மற்றும் திருத்த வேலைகளை செய்து முடிக்கும் வரை உணவகத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டது. பொருட்கள் அளிப்பு, கைப்பற்றப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெருமளவிலான உணவுப் பொருட்களை உடனடியாக அளிக்க உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மனித பாவனைக்கு உதவாத அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் அதிகாரிகளால் அளிக்கப்பட்டன. பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறையின்றி செயற்படும் உணவகங்களுக்கு இந்த நடவடிக்கை ஒரு கடும் எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.